இயற்கையான வெந்தய களி செய்வது எப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். வெந்தயம் 50 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். அந்த ஊற வச்ச வெந்தயத்தை ஒரு துணியில் போட்டு நல்லா முடிஞ்சு வச்சுக்கணும். அந்த துணி 2 நாட்களுக்கு ஈரப்பதமாகவே நம்ம பார்த்துக்கணும். அதை ஒரு இடத்துல கட்டி போட்டுட்டா வெந்தயம் நல்லா முளைச்சிரும். இந்த மாதிரி முளைச்சக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதுதான் கரெக்டான அந்த பதம். அரிசி 300 கிராம், உளுந்து 25 கிராம், உப்பு தேவையான அளவு. அரிசி வெந்தயம் உளுந்த அரைச்சு மாவு மாதிரி எடுத்து வச்சுக்கணும். நல்லெண்ணெய் 50 மில்லி, நாட்டு சக்கரை 50 கிராம். இப்போ ஒரு கடாயில் அளவு செம்பு தண்ணி களிக்கு நம்ம ஊற்றிக்கலாம். அதோட தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்து உப்பு கரையிற மாதிரி நல்லா கிண்டி விடணும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. தண்ணி நல்லா காஞ்ச உடனே நம்ம வச்சிருக்க அரிசி உளுந்து வெந்தயம் கலந்த அந்த மாவை அப்படியே அதில் சேர்த்து கட்டி விடாமல் கிண்டணும். களியே அந்த கட்டி விடாமல் கிண்டுறதுல தான் அதோட டேஸ்ட்டே இருக்குது. அதனால் நம்ம அடியிலிருந்து தொடர்ந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும், விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி பபிள்ஸ் வந்துருச்சுன்னா அதுதான் கரெக்டான பதம். நம்ம எடுத்து எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணலாம். இது இந்த மாதிரி சம்மர் சீசனில் குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு இயற்கையான எளிய வெந்தய களி. இதை எல்லாரும் சாப்பிடுவாங்க விரும்பி. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அன்புடன் இறைவனின் கருணை.